நம்ம ஊர் கூகுள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் மொபைல் டவர் கட்டி அந்த லேண்டுக்கு மந்த்லி ரெண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். லேண்டை 3 வகையாக பிரிக்கிறாங்க. வில்லேஜ் லேண்ட், சிட்டி லேண்ட். உங்கள் வீட்டு மாடியிலேயே நீங்கள் மொபைல் டவர் கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ரூஃப் லேண்ட் இல்லை ரூஃப் டவர் சொல்கிறாங்க. இந்த ரூஃப் டவருக்கு நம்மளுக்கு மினிமமாக 800 ஸ்கொயர் ஃபீட் வேணும். வில்லேஜில் இருக்கக்கூடிய லேண்டுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் மினிமமாக வேணும். சிட்டியில் இருக்க லேண்டுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட் மினிமமாக வேணும். இதுதான் மினிமம் ரெக்யூர்மெண்ட்ஸ். மொபைல் டவர் கட்டுறதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எதனாலலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். லேண்ட்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா டவர்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி வேவ் ஹாஸ்பிட்டலில் இருக்க சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒர்க் பண்ண விடாது. செகண்டு, உங்கள் லேண்டுக்கிட்ட இருக்க உங்கள் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் டவர் இங்கே வரக்கூடாது, டவர் வந்தால் ஃப்ரீக்வன்சி மூலிமா நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டவர் வராது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ரீசன், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க லேண்டை சுற்றி ஏற்கனவே நிறையா டவர் இருக்கும்போது உங்கள் லேண்டில் அவங்க டவர் கட்டணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இண்டஸ் டவர் அப்படிங்கிற கம்பெனியில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணனே மேலே லேண்ட் லாட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதில் வேணால் நீங்கள் கால் பண்ணி எதுவும் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்கள் நேம், ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. அதை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. இந்த பேஜில் ப்ராப்பர்ட்டி டைப் ப்ளஸ் ஓனர்ஷிப்பை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. இதில் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்த பேஜில் வந்து உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனியில் இருந்த ஆஃபீஸர்ஸ் வந்து 1 வீக்கில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அடுத்த 1 வீக்கில் அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் லேண்டை செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 மந்தில் அடுத்து மொபைல் டவர் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பிஸ்னஸ் சம்மந்தமான அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.